லவ் மேரேஜ்னால இதான்டா சிக்கல். நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது, மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. பார்த்திக்கு நடந்தது லவ் மேரேஜா? நோ, இட் வாஸ் an accident. அது ஒரு விபத்துடா. இதை வச்சு லவ் மேரேஜ்னால தப்புன்னு பொதுவா சொல்லாதடா. நீ ஏன்டா சைலண்டா இருக்க? மேரேஜ்னாலே ப்ராப்ளம் தான்டா. நீங்க ப்ராப்ளத்தை லொகேட் பண்ணிட்டீங்க, அதை நான் வெக்கேட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். என் பேர் மனு. ஏத்த பிளாட்ல இருக்கானே பார்த்திபன், அவனோட ஃப்ரெண்டு. என்ன கிஃப்ட்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தாங்க பார்த்திபன் வாங்கினது. தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஒரு மாசமா உங்க பின்னாடியே தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் கிஃப்டா பார்சல் பண்ணி வச்சிருக்கான். என்னங்க குழப்பமா இருக்குதா? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜ் இல்லைங்க, அது லவ் மேரேஜ். என்ன, அவன் லவ் பண்ணது உங்களை, ஆனா கல்யாணம் பண்ணது உங்களை மாதிரியே இருக்கிற சத்யாவை. அவன் மனசுல இன்னும் உங்க மேல லவ் இருக்குதுங்க. ஆமா, நாட்டுல பாதி பேர் கல்யாணம் பண்ணிட்டு எழுத்து விட்டு பண்ண லவ் பண்றாங்க. ஆனா இவன் காதலியை எழுத்து வீட்டுல வச்சுக்கிட்டு எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஒருவேளை நீங்க வராமலே இருந்திருந்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒய்ஃபோட வாழ முயற்சி பண்ணியிருந்திருப்பான். ஆனா நீங்க தான் வந்துட்டீங்களே, அதனாலதான் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிருங்க. அப்படியாவது அவன் ஒய்ஃபோட நிம்மதியா வாழ்றானான்னு பார்க்கலாம். ப்ளீஸ். அட்லீஸ்ட் எந்த தப்புமே செய்யாத அவனுடைய ஒய்ஃபுடைய சந்தோஷத்துக்காகவாவது தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ப்ளீஸ் மேடம். சத்யா, எப்படிதான் இந்த சாரியை தினமும் கட்டுறீங்களோ, கஷ்டமா இருக்கு. சாரிங்க, அது வந்து அவங்க நினைச்சு உங்ககிட்ட எல்லாம் சாரிங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருப்பீங்க, நான் சத்தியமா எதிர்பார்க்கேன். சத்யா எதுக்கு? சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. கதவை தரங்க சத்யா, கதவை தரங்க சத்யா. சத்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். தயவு செய்து கதவை தரங்க ப்ளீஸ். பாருங்க, நல்லா பாருங்க. உங்களை காதலிச்சவே உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கதையெல்லாம் பாருங்க. எந்த உண்மை அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அதை அவங்ககிட்டயே சொல்ல வச்சிட்டீங்களேங்க. இனிமேலாவது தயவு செய்து இந்த இடத்த விட்டு போங்க, அவங்க நிம்மதியா இருக்கட்டும். இனி எப்படிங்க அவங்க நிம்மதியா இருப்பாங்க? சிஸ்டர், தயவு செய்து கதவை தரங்க ப்ளீஸ். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. தயவு செய்து வீட்டை விட்டு போகாதீங்க சிஸ்டர். சிஸ்டர், போகாதீங்க சிஸ்டர் ப்ளீஸ். பார்த்தி வந்தா எல்லாம் சரியா போயிடும். என்ன மன்னிச்சிருங்க.